டெக்சாஸ் நகரில் சோதனையின் போது வெடித்து சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனையின் போது வெடித்து சிதறியுள்ளது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்கள். எலான் மஸ்கினுடைய பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். குறிப்பிட்டு விண்வெளித்துறையில் தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எலான் மஸ்க் முன்னெடுத்து வருகிறார். குறிப்பிட்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தொடர்ச்சியான பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு மிக முக்கியமான விண்வெளி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஷிப் 36 என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த விண் களமானது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சோதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த சோதனைக்கு முன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த ராக்கெட் ஆனது வெடித்து சிதறிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பிட்டு வரக்கூடிய ஜூன் 29ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான இந்த லான்ச்சுக்கு தான் இந்த மிக முக்கியமான ட்ரைனிங், இந்த சோதனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது மிகப்பெரிய ஒரு வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த இந்த வார காலகட்டம், அதே போல இந்த மாதங்கள்ல கரேபியன் பகுதியில் இதே மாதிரியான ஒரு இந்த சாஃப்ட் லான்ச்சின் போது மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருந்தது. அதே போல அட்லாண்டிக் ஓஷன் பகுதியிலும் இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தை இந்த ராக்கெட் ஆனது சந்திச்சிருக்கிறது. இது தொடர்பாக பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொண்டு வராங்க. இன்றைய தினம் இந்த ஒரு மிக முக்கியமான இந்த ராக்கெட்டினுடைய சோதனையின் போது ஏற்பட்டிருக்கூடிய வெடி விபத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய அடுத்தடுத்த காலகட்டங்கள் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுணக்கமாக அமையறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதிலிருந்து எப்படி மீண்டும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அவர்கள் முன்பு இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.